அனைவருக்கும் வணக்கம். தாய் சொத்துல மகளுக்கு எவ்வளவு உரிமை உள்ளது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 1956 இந்து வாரிசு உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. இந்த சட்டத்தின்படி குடும்பத்துடைய சொத்தில் பெண்களுக்கும் சம பங்கு உண்டு அப்படின்னு அறிவித்தாங்க. அதன் பின்னர் இந்த சட்டத்தில் கடந்த 2005 திருத்தம் செய்யப்பட்டது. அதாவது இறக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இந்து பெண்ணுடைய சொத்தானது பிரிவு 16 குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி பகிர்ந்து அளிக்கப்படும். அதாவது அந்த பெண்ணுக்கு பிறந்த மகனோ அல்லது மகளுக்கோ மற்றும் அந்த மகன் மகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் வழங்கப்படும். அது போக கணவனுக்கும் அந்த சொத்தில் பங்கு உண்டு. மேலும் கணவனுடைய இரண்டாவதாக கணவனுடைய வாரிசுகள் மீதும் அது அவங்களுக்கு உரிமை உண்டு. மூன்றாவதாக தாய் மற்றும் தந்தைக்கும் உரிமை உண்டு. நான்காவதாக தந்தையின் வாரிசுகள் மீதும் உரிமை உண்டு. கடைசியாக தாயின் வாரிசுகளுக்கும் அதில் உரிமை உண்டு. அதாவது பிரிவு 15 குறிப்பிடப்பட்டுள்ள வாரிசுகளின் வரிசை அந்த வாரிசுகளுக்கு இடையே உள்ள சொத்துக்களின் பங்கீடு ஆகும். அதாவது ஒரு பெண் இந்து மதத்தில் இருந்தால் அவளுடைய சொத்து முதல்ல அவளுடைய குழந்தைகள், அதாவது மகன் அல்லது மகளுக்கு போகும். ஏதேனும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சொத்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு, மகனோ அல்லது மகனுடைய குழந்தைகளுக்கு போகும். அதன் பிறகு கணவருக்கு இது பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இந்த பிரிவு கணவனுக்கும் குழந்தைக்கும் இடையே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இறந்த தாயின் சொத்தில் மகளுக்கும் சம உரிமை உண்டு. இதில் திருமணமானாலும் சரி, திருமணமாகாத மகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. சம உரிமை உண்டு. இதனால் அவள் தன்னுடைய தாயின் சொந்த சொத்தில் தன்னுடைய சகோதரன் மற்றும் தந்தையுடன் சேர்ந்தே சம உரிமை கோரவும் முடியும்.